ஆர்க்கிடெக்ட், சினிமா அப்படின்னு தோல்வி கெரியர். ஸ்பின்னரா உருப்பெற்று சாதித்த வருண் சக்கரவர்த்தி ஐசிசி சாம்பியன் டிராபி தொடர்ல இந்திய அணி கோப்பைய வென்றதுக்கு அவரு வீழ்த்தின விக்கெட்டுகள் ஒரு காரணம். ஆனா இந்திய கிரிக்கெட்ல ஒரு பிரபலமான வீரரா அவர் மாறுறதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சது 40 நிராகரிப்பு, பல கெரியர் மாற்றம். கிரிக்கெட் உலகத்துல தொடர் நிராகரிப்பை கடந்து தமிழ் சினிமாவுல சின்ன பயணம், ஆர்டிடெக்கா 3 வருஷங்கள் அப்படின்னு பாதைகள் மாறி உள்ளூர இருந்த கிரிக்கெட் காதலால இன்றைய புகழ அடைஞ்சிருக்காரு. இந்திய கிரிக்கெட் ரசிகர் பட்டாளமே அவரை பாராட்டினாலும் தமிழர்களுக்கு இன்னும் கூட அவரு நெருக்கமானவரு. பள்ளி படிப்புக்கு பின்னாடி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல ஆர்கிடெக்சர் முடிச்ச அவரு 3 வருஷங்கள் ஆர்கிடெக்டா பணியாற்றி இருக்காரு. அங்கிருந்து சொந்தமா அவரே ஆர்கிடெக்ட் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அங்க ஏற்பட்ட தோல்வி அவரை தமிழ் சினிமா பக்கம் இழுத்துச்சு. பிரபல ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலயும் சிறப்பு விருந்தினரா பங்கெடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில கேமரா, ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஷார்ட் பிலிம் எடுக்கிறது அப்படின்னு பல்வேறு கோணத்துல பயணிச்சிருக்காரு. 2014வது வருஷம் அவரை அறியாமலே அவரோட சொந்த வாழ்க்கை பயணத்தை பிரதிபலிச்ச கிரிக்கெட் விளையாட்டு படமான விஷ்ணு விஷால் நடிச்ச ஜீவா படத்துல ஒரு சின்ன தோற்றத்துல நடிச்சாரு. அவரோட திட்டங்கள் எல்லாமே தோல்வியை சந்திக்க சின்ன வயசுல இருந்தே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா இருந்த கிரிக்கெட்டை முழு மூச்சா விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஆரம்பிச்சாரு. ஆனா அங்கேயும் அவருக்கான போராட்டங்கள் காத்திருந்தது. அவரோட வெற்றி ஒரே இரவுல நடந்தது கிடையாது. மாறா ஏராளமான தடைகளை சந்திச்சப்பவும் கூட இடைவிடாத முயற்சியின் மூலமா தான் கிடைச்சது. ஆரம்பத்துல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருந்த வருண் சக்கரவர்த்தி தேர்வு போட்டிகள்ல கடுமையான போராட்டத்தை எதிர்கொண்டாரு. 40 நிராகரிப்புகளை தாங்கினதுக்கு பின்னாடி தொடர்ச்சியான ஏமாற்றங்கள் அவரை சோர்வடைய வச்சது. அவர் விளையாட்டுல இருந்து விலக முடிவெடுத்ததா தமிழ்நாடு கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா கிட்ட ஒரு நேர்காணல சொல்லியிருந்தாரு. அவரோட கனவு முடிவுக்கு வந்துட்டதா நம்பி அவரோட கிரிக்கெட் உபகரணங்களை அவரோட நண்பர்களுக்கும் வழங்கிட்டாரு. இருந்தாலும் கூட அவரு 2வது இன்னிங்ஸ் சுமூகமா இருந்துச்சு. விக்கெட் கீப்பிங், வேகப்பந்து வீச்சு, அப்புறம் பேட்டிங் அப்படின்னு பல்வேறு வேடங்கள்ல அவரு தன்னை பரிசோதிச்சாரு. ஆனா எதுவுமே வெற்றி பெறல. மறுபடியும் ஒரு தடவை விட்டு கொடுக்கக்கூடிய தருவாயில இருந்தப்போ ஒரு முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டது. ஒரு சுழல் பந்து வீச்சாளரா அவரோட திறமைய கண்டுபிடிச்சாரு. அதுவும் யூடியூப் வீடியோவுல ஸ்பின்னிங் பயிற்சியை கத்துக்கிட்டாரு. இடைவிடாத நிராகரிப்புகளை சந்திச்சதுல இருந்து வாழ்க்கையை மாற்றுறது, காயங்களோட போராடுறது, கடைசியா சர்வதேச கிரிக்கெட்ல தன்னோட முத்திரையை பதிக்கிறது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தியோட பயணம் தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு அப்படிங்கறதோட ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல் தான்.